காணொளி பார்க்கக்கூடிய எல்லாருக்குமே வணக்கம். தொடர்ந்து நம்ம சேனல்லையும் சரி, சமூக வலைதளங்களில் பார்த்துருப்பீங்க. நாம் தமிழ் கட்சி நடத்திய மிகப்பெரிய மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு ரொம்ப பிரம்மாண்டமா நடந்துருச்சு. 5,00,000 பேர் வந்திருந்தாங்க. மிகப்பெரிய ஒரு கூட்டம். நான் 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 அங்க கண்ட காட்சிகள், நான் பார்க்க முடியாம காணொளி மூலமாவும் தெரிஞ்சுக்கிட்ட சில நிகழ்வுகள தான் நான் பேச நினைக்கிறேன். உண்மையிலேங்க நம்ம யூடியூப் சேனல்ல சீமான் அவர்கள் பேசுறது 2 மணி நேரம், 3 மணி நேரம் வீடியோலாம் நான் பார்த்துருக்கேன். உட்காந்து ஃபுல்லா அவரோட வீடியோ நான் பார்ப்பேன். என்னதான் பேச வராரு? என்ன சொல்ல வராரு? அப்படிங்கிற நிகழ்வுகள நான் ரொம்ப கவனிப்பேன். ஆனா நேரடியா என்னோட முதல் மாநாடு, நான் முதல் ஒரு கட்சி சார்ந்து ஒரு நடக்கக்கூடிய மாநாடுன்னா, அது நாம் தமிழர் கட்சி நடத்திய இந்த மாநாடு தான் நான் போயிருந்தேன். நான் பார்க்குறேன், கிட்டத்தட்ட ஒரு 1 1/4 மணி நேரம் இருக்குங்க. ஒரு 1.53 நிமிடங்கள் இருக்கும். பேசிக்கிட்டே இருக்காருங்க அந்த மனுஷன். பேசுறத விட நின்னு பேசுறதுங்கிற ஒரு விஷயம் இருக்கு பார்த்தீங்களா? நாங்க கீழ தான் உட்காந்துருந்தோம். ஸ்டேஜுக்கும் நாற்காலிக்கும் நடுவுல உள்ள ஸ்பேஸ்ல தான் நான் உட்காந்துருந்தேன். என்னால உட்கார முடியல. ஏன்னா, அ ரொம்ப ட்ராவல் பண்ணி தான் அந்த மாநாட்டுக்கு வர மாரி இருந்துச்சு. அதற்கு முன்னாடி ரொம்ப ட்ராவல்ல இருந்துட்டு தான் வந்தேன். இருந்தாலும் உட்காந்து ரிலாக்ஸா உட்காந்து அந்த மாநாட பார்க்கலாம்னு வச்சுக்கங்களேன், எங்களால அத கவனிக்க முடியல. உடம்பு ஒத்துழைக்க மாட்டேங்குது. ரொம்ப பெயினா இருக்கு. ஆனா ஆனா கேட்கணுங்கிற அந்த எண்ணம் இருக்கு. என்ன சொல்ல வராரு? என்ன சீமான் அவர் சொல்ல வராரு? என்ன பேச நினைக்கிறாரு? என்ன மாற்றத்த குடுக்க நினைக்கிறாரு? மக்கள்ட்ட என்ன அவர் விதைக்க நினைக்கிறாரு? தமிழ் தேசியம் என்ன உணர்த்த நினைக்குது? அப்படிங்கிற விஷயத்த கேட்கறதுக்காக நம்ம அத பொருட்படுத்தி உட்காந்து பார்த்தோம். ஆனா அந்த மனுஷன் எந்த ஒரு நோட்ஸும் இல்ல. முக்கியமா எந்த ஒரு பேப்பருமே கையில இல்ல. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, பேப்பர்ல எல்லாமே வச்சுக்குவாங்க. ஸ்டாண்ட் வச்சு எல்லாமே வச்சு ரெடி பண்ணி, செட் பண்ணி பேசுவாங்க. ஆனா அந்த மனுஷன் நின்னு பேசினாருங்க. வேட்பாளர் அறிமுகம் மட்டும் 3/4 மணி நேரம். நான் வீடியோ ஃபுல்லா கட் பண்ணாம போட்டிருப்பேன். நேரடியா எடுத்த வீடியோ. நான் ஒரு சைட்லேருந்து எடுத்திருப்பேன். காணொளி நம்ம வீடியோல யூடியூப்ல இருக்கு. 43 நிமிடம் வந்து வேட்பாளர் அறிமுகம் மட்டுமே அந்த மனுஷன் பண்ணியிருக்காரு. பேசுனது 1 1/4 மணி நேரம். வேட்பாளர் கிட்டத்தட்ட 2 1/2 மணி நேரம் இவர் இந்த மாநாட்டுக்கு தனிப்பட்ட முறையில இவர் மட்டுமே எடுத்து அதுக்கு முக்கியத்துவம் குடுத்திருக்காரு. ஏன்னா, இந்த மாநாடு அந்த அளவுக்கு முக்கியம். ஓகேங்களா? இது வந்து சீமான் அவர்களால தான் பண்ண முடியும். நான் நேரடியா பார்த்தேன். வியந்துட்டேன். என்னடா இந்த மனுஷன்? என்னடா இந்த மனுஷன்? யார்டா இந்த மனுஷன்? ஏன்டா இந்த மனுஷன் இப்படி போராடுறான்? இந்த இந்த மனுஷனோட நோக்கம் என்ன? இவர் அரசியல்ல என்ன காட்ட நினைக்கிறாரு? தமிழ்நாட்டுல என்ன புரட்சி பண்ண நினைக்கிறாரு? என்ன மாற்றம் கொண்டு வர நினைக்கிறாரு? ஏன் இவ்வளவு போராடுறாரு? அப்படின்னு நம்ம பார்த்து கொஞ்சம் அவரோட செயல்பாட பத்தி யோசிக்க ஆரம்பிச்சோம்னா, எனக்கு 2 விஷயம் கண்ல பட்டுச்சு. ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ் தேசியம். தமிழ் தேசியம்ங்க. தமிழ் தேசியம். 2வது அண்ணன் தலைவன் மேதகு பிரபாகரன். இந்த 2 பேருங்க. இந்த தமிழ் தேசியம் கொள்கை, அண்ணன் பிரபாகரன். இந்த 2 பேர் தாங்க அந்த மனுஷன் போராடுறதுக்கும், ஆக்டிவா இருக்கிறதுக்கும், ஆற்றலா இருக்கிறதுக்கு காரணம். தமிழ் தேசியம் சாதாரண விஷயமாங்க? தமிழ் தேசியம் சாதாரண விஷயமா? மண்ணுக்கான ஒரு அரசியலுங்க. என்னோட மலைக்கான அரசியலுங்க. மரத்துக்கான அரசியலுங்க. என்னோட கனிம வளத்துக்கான அரசியலுங்க. என்னோட எதிர்காலத்துக்கான அரசியலுங்க. இப்போ உள்ள என்னோட நிகழ்காலத்துக்கான அரசியலுங்க. தமிழ் தேசிய அரசியல். இந்த பக்கம் பார்த்தா பிரபாகரன் அண்ணன். யாரு? யாருங்க அவரு? எங்கேயோ ஒரு எல்லையில மத்த நாடுகள்லாம் பார்த்தாங்க. இலங்கைன்னு ஒரு பகுதிப்பா. அங்க வந்து போராடுறாங்க. நிலத்துக்காக போராடுறாங்க. இடத்துக்காக போராடுறாங்க. அது ஒரு தடைப்பட்ட இயக்கம்ப்பா. அவரெல்லாம் ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ஒரு மனுஷன், டேய் அந்த மனுஷன் யாருன்னு தெரியுமாடா? அவன் கடவுளுக்கு சமன்டா. கட்டி ஆண்டவன்டா. ஒடுக்கத்த கற்றுக் கொடுத்தவன்டா. அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இளைஞன் மனசுல நிப்பாட்டினதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு, பிரபாகரன் இப்படிப்பட்டவரா? மேதகு அண்ணன் இப்படிப்பட்டவரா? கடவுள் மாதிரிங்க. தமிழ் இனத்துக்கு. தமிழ் இனத்துக்கு கடவுள் மாதிரி. ஏன்னா கடவுள் ஒழுக்கம் இருக்கும், நேர்மை இருக்கும், சரியான கணிப்பு இருக்கும், தெளிவான முடிவுகள் இருக்கும். எல்லாமே பண்ணவர் அண்ணன் பிரபாகரன். அப்பேற்பட்ட ஒரு ஆளை கையில் எடுத்திருக்காருங்க. சுதந்திரம் முடியுமா? இல்லை சுதந்திர நம்ம சோர்வு அடைய தான் இந்த இந்த சூழ்நிலைகள்லாம் விட்டுருமா? இது ஒரு பக்கம். அடுத்த நிகழ்வு என்னன்னு பார்த்தீங்கன்னா, 560 எண்ணிக்கைகள் கொண்ட நான் யாரெல்லாம் பெரியாரான்னு நினைக்கணும், நான் யாரை பெரியாரா வணங்கணும், நான் வணங்குறதுக்காக இந்த பெரியார்களை என்ன பண்ணாங்க, அவங்களோட பேர் என்ன, அவங்க காலகட்டம் என்ன, அவங்க என்ன தொன்று ஆட்டுனாங்க, என்ன சொல்ல வந்தாங்க அப்படிங்கிற எல்லாமே நான் தெரிஞ்சுக்கிட்டேங்க. நான் தெரிஞ்சுக்கிட்டேன். யார் இவர்? முதல் தமிழ் சங்கத்தை நடத்தினவர், 2ஆம் தமிழ் சங்கத்தை நடத்தினவர், சுந்தரர், திருநாவுக்கரசர், திருமூலர் இவங்களாம் இருக்காங்க. சிவபெருமானோட நேரடியாக தொடர்பு இருந்த மனிதர்கள். நம்ம வாழ்ந்த இந்த தமிழ்நாட்டில் வாழ்ந்த முன்னோர். நேரடியாக கடவுளோட தொடர்பில் இருந்தவங்க. கடவுள் வந்து எதார்த்தமா சுந்தரரை பார்த்துட்டு போவார். என்ன சுந்தரா, நண்பரே எப்படி இருக்கிற? ஏன்னா சுந்தரம் சிவபெருமான் நண்பர்ல, நண்பர்கள் மாதிரி. அப்படி இருந்த மாமனிதர்களை நான் அங்கே பார்த்தேன். பலகைகளில் பார்த்தேன். அதையும் தாண்டி அந்த பலகைகளை வணங்கினாங்க. என் தமிழ் மக்கள் வணங்கினான். அவன் உள்ளுணர்வு உறுத்தும்ல, உள்ளுணர்வை தட்டி எழுப்பும்ல. டேய் அவன் முன்னோன்டா முன்னாடி நிற்கிறவன், படத்தில் நிற்கிறவன் முன்னோன். அவன் உனக்காக போராடி இருக்கான். உனக்காக தமிழுக்கு ஏதோ பண்ணியிருக்கான். உன் தமிழ் மண்ணுக்காக அவன் போராடி இருக்கான். கக்கன், ஜீவானந்தம், காமராஜர், சிங்காரவேலன் எப்பா சாதிச்சிட்டாங்க. நானும் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ண எம்ப்ளாயி. நான் எக்ஸ்போவில் நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஃப்ளெக்ஸ் ரெடி பண்ணுற விஷயத்த நான் பார்த்துருக்கேன். அந்த என்னோட கம்பெனி சேர்ந்த எக்ஸ்போவில் நான் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். நான் தான் முழுசாக எடுத்து பார்த்துருக்கேன். எனக்கு ஜஸ்ட்டு ஒரு 3 ஃப்ளெக்ஸு செட் பண்ணி இடத்த செட் பண்ணுறதுக்கு எனக்கு 2 நாள் டைம் எடுத்துச்சு. ஆனால் கிட்டத்தட்ட 560க்கு மேற்பட்ட பதாகைகளை வைக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 6 நாள் செலவு பண்ணாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். சாட்டி திருமணம் கூட வீடியோவில் சொல்லியிருந்தார். அவர் சொல்லியிருந்தாரு.
உண்மையிலே அது மிகப்பெரிய விஷயங்க. சாதாரணமாக பண்ணவே முடியாது. அவ்வளோ மெனக்கெட்டுருக்காங்க. ஓகேங்களா? இந்த அளவுக்கு நடந்திருக்குங்க. அப்புறம் ஒரு காணொளி பார்க்குறேன். ஒருத்தர் வந்து ஒரு தந்தை ஒரு குழந்தைகிட்ட சொல்றாரு, போலாமாம்மா? நம்மளோட குலசாமி இடத்துக்கு போலாமாம்மா? அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைகிட்ட பேசுறாரு. கீழ புலிக்கொடி இருக்கு. புலிக்கொடி மேல குழந்தை படுத்திருக்கு. அந்த குழந்தைய பார்த்து அந்த அப்பா சொல்றாரு, "போலாமாம்மா? போலாமா?" சரி, இந்த வீடியோ அப்படியே எங்கடா மூவ் ஆகுதுன்னு பார்த்தா நேரா மாநாட்டில போய் நிக்குது. மாநாட்டில போய் அந்த குழந்தையோட அவங்க அப்பா நிக்கிறாரு. குழந்தை பார்க்குதுங்க. குழந்தை சீமான பார்க்கலங்க. சாட்டை துரைமுருகன பார்க்கல. கூடி இருந்த மக்கள பார்க்குறான். சுத்தி இருந்த பதாகைகள பார்க்குறான். அந்த குழந்தை பார்க்குது. எப்போதும் சொல்றேங்க. நான் அடிச்சு சொல்றேன். யாராவது ஒரு ஆள ப்ரூஃப் பண்ண சொல்லுங்க. அங்க வந்த கூட்டம், நான் சீமான பார்க்க வந்தேன்யா. ஏன்னா சாட்டை துரைமுருகன் நல்லா காமெடி பண்றாரு. நல்லா அரசியல நல்ல ஒரு விமர்சனமா கொண்டு போறாரு. நல்லா ட்ரெண்டிங்ல இருக்காரு. அதனால அவர் எப்படி இருப்பாரு அப்படின்னு நான் பார்க்க வந்தேன். இடுமானம் கார்த்திக் வந்து நிறைய பேர் பேசுறாங்க. அந்த மனுஷன் எப்படி இருப்பான் அப்படின்னு பார்க்க வந்தேன். அக்கா கார்த்திகா அக்காலாம் நல்லா பேசுறாங்க. வீரப்பன் பொண்ணு நான் பார்த்ததில்ல. அதனால பார்க்க வந்தேன். அப்படி வந்தாங்கன்னு நினைச்சீங்களா? அப்படிலாம் யாரும் வரல. அப்படிலாம் யாருமே இல்ல. நான் சாட்சி. தமிழ் தேசியத்துக்காக வந்தான். முதல் காரணம். 2வது காரணம் பிரபாகரன். பிரபாகரனுக்காக வந்தான். 3வது காரணம், இது என்னோட மக்கள் எல்லாமே வரக்கூடிய இடம். ஈழ மக்கள் வந்திருக்காங்க. வெளிநாட்டில என்னோட உறவு வெளிநாட்டில இருக்கான். அவனை நான் எங்கேயுமே பார்த்ததில்ல. அவனை இந்த கூட்டத்தில நான் பார்க்குறேன். பக்கத்தில நிற்கிறவன் என் இனத்துக்காரன், என் உறவுக்காரன் அப்படிங்கிற விஷயமும், சுத்தி இருக்கவன் பூரா என்னோட முன்னோர்கள்டா அப்படிங்கிற விஷயமும் அந்த 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 நோக்கத்துக்காக தான் வந்தாங்க. நானும் அந்த நோக்கத்துக்காக தான் போனேன். சீமான் அவர்கள் என்ன பேசுவாரு? என்னதான் பேசுவாரு? அவர் பேச்ச நான் நேர்ல கேட்டதே இல்ல. என்ன பேசுவாரு? எப்படி பேசுவாரு? இவர் என்ன அரசியல் நினைக்க வைக்கிறாரு? சீமான் பேச்ச கேட்க தான் நான் போனேன். சீமான பார்க்க போல, சீமான் பேச்ச கேட்க போனேன். ஏன்னா மாற்று வேணும். இப்பேற்பட்ட நிகழ்வுகள் நடந்துச்சுங்க. சில பேர் வந்து சொல்லுவாங்க, "எப்பா நீங்க 1000 பேசுங்க, கத்தி கத்தி பேசுங்க, என்ன வென்றுட்டீங்களா? ஒரு சீட்டு ஜெயிச்சிங்களா? எம்எல்ஏ ஆனீங்களா? எம்பி ஆனீங்களா?" இப்போவும் சொல்கிறேங்க, ஒரு குழந்தை ஒரு ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா முதல்ல குழந்தை பிறக்கணும், அழுகணும், கத்தணும், பாலுக்கு அழுகணும், உடல் அசைவுகள் இருக்கணும், உணர்வுகள் இருக்கணும், தவழணும், நடக்கணும், அப்புறம் ஓடணும், உழைக்கணும், வளரணும். ஒரு குழந்தைக்கே வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஒரு நாட்டை ஆளணுங்கிற ஒரு கட்சிக்கு தடைகள் இருக்க தான் செய்யும். நீங்கள் இன்னைக்கு இப்போ வந்த புது கட்சிகள் சரி, ஆல்ரெடி இருந்த கட்சிகள் எல்லாருமே உங்களோட வெற்றிக்காக தற்காலிகமான சூழ்நிலையை உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திட்டு நீங்கள் வெற்றி பெற்றுட்டு போகிறீங்க. நீங்கள் வெற்றி பெற்றுட்டு போங்க. தற்காலிக வெற்றியே உங்களுக்கு தேவைப்படுது. நீங்கள் எடுத்துக்கங்க. எங்களுக்கு பிரச்சனை இல்லை. தமிழ் தேசியவாதிகளே ஆனால் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. நீங்கள் எடுத்துக்கங்க. ஆனால் நிரந்தர வெற்றின்னு ஒன்று இருக்குல்ல. நிரந்தரமாக ஒரு வெற்றி இருக்குல்ல. ராஜராஜ சோழன் வெற்றி இருக்குல்ல. அரசேந்திர சோழன் வெற்றி இருக்குல்ல. பாண்டிய மன்னர்கள் வெற்றி இருக்குல்ல. சேரனோட வெற்றி இருக்குல்ல. அந்த மாதிரி ஒரு வெற்றி எங்கள் தமிழ் தேசியத்துக்கு வேணும். தற்காலிகமாக இப்போ உள்ள வெற்றி நீங்கள் எடுத்துக்கப்பா, இந்தப்பா இந்த காலை சாப்பாடு நீங்கள் எடுத்துக்கப்பா, சரி இந்தப்பா மதிய சாப்பாடு எடுத்துப்பா, ஆனால் எனக்கு 3 வேளை சாப்பாடு வேணும். சில பேர் எனக்கு காலை சாப்பாடு கிடைச்சா போதும், 2026 வெற்றி பெற்றா போதும். சில பேர் வந்து எனக்கு நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றா போதும், மதிய சாப்பாடு கிடைச்சா போதும். சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட இவ்வளோ கூட்டத்தை சேர்த்துட்டோம், அதனால் போய் ஒரு கூட்டத்தில் சேர்த்துக்குவோம், ஒரு பணம் வாங்கிக்குவோம், மக்களுக்கு ஆதரவாக கட்சி நம்ம சார்ந்த குடி சார்ந்தவங்கள மூலமாக ஒரு கட்சி உருவாக்கிடுவோம், அந்த கட்சியை கொண்டு போய் நம்ம போய் சேர்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லி அந்த இரவு சாப்பாடு மட்டும் ஆசைப்படுற விஷயம் எனக்கு வேணும். எனக்கு 3 வேளை சாப்பாடு வேணும். எனக்கு 3 வேளை சாப்பாடு வேணும். நானும் நல்லா இருக்கணும், என்னோட சமுதாயம் சார்ந்த நல்லா இருக்கணும், என்னோட ஊர் சார்ந்தவங்க நல்லா இருக்கணும், என்னோட உறவு சார்ந்தவங்க நல்லா இருக்கணும், என் குடி சார்ந்தவங்க நல்லா இருக்கணும், என் மொழி சார்ந்தவங்க நல்லா இருக்கணும், என் மொழி இல்லாமல் என் பக்கத்தில் இருக்கவன் என் ஸ்டேட்டை நம்பி இங்கே வாழ வந்தவன் அவன் நல்லா இருக்கணும், அவன் குழந்தை நல்லா இருக்கணும், அவனுக்கு எல்லாமே கிடைக்கணும். எனக்கு கிடைக்கிற மாதிரி அவனுக்கு கிடைக்கணும். கேரளா வந்தாலும் சரி, கன்னடா வந்தாலும் சரி, ஆந்திரா வந்தாலும் சரி, அவன் மனுஷன், அவன் என்னை நம்பி வந்திருக்கான், என் தமிழ்நாட்டு எல்லைக்குள்ள வந்திருக்கான், அவனை நான் தான் காப்பாற்றணும். அவனுக்கு எல்லாமே இருக்கணும். அதுக்கு நான் என்கிட்ட எல்லாமே வச்சிருக்கணும். என்கிட்ட இருந்தால் தான் அவனை கொடுக்க முடியும். அதுக்கு நான் முதல்ல எனக்கானதை நான் சேர்க்கணும். அதுக்கான ஒரு போராட்டம் தான் தமிழ் தேசிய அரசியல். ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க, சரிங்களா? இந்த மாநாடுக்கு அப்புறம் எனக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கம் உருவாகி இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா தமிழ் தேசியத்தை இது வரைக்கும் நான் பார்த்த பார்வை வேறு. என்னையும் தாண்டி என்னோட நாலேஜெலாம் ஜஸ்ட் ஒரு 0.0001% பொலிட்டிக்கலாக தமிழ் தேசியத்தை புரிஞ்சுக்கிட்டது இவ்வளோ தான். ஆனால் என்னையும் தாண்டி என்னோட வயதில் இளையவர்கள் அவ்வளோ தெளிவாக இருக்காங்க. அவ்வளோ தெளிவாக, நேர்த்தியாக, கவனமாக ஒரு ஒரு தொலைநோக்கு பார்வையோடு இருக்காங்க. நான் அந்த இடத்துல நான் தோத்துட்டேன். நீலாம் அரசியல் பேசிகிட்டு இருக்கிறேன், யூடியூப் சேனல் நீ அரசியல் பேசினா நீ தமிழ் தேசியவாதியா, உன்னை தாண்டி வாடா காலத்துக்கு வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி நான் போய் பார்த்தா அசந்துட்டேன். ஏன்னா அப்படி இருக்காங்க பசங்க, ஆக்டிவாக இருக்காங்க, கருத்தை உள்வாங்கி இருக்கிறான், கொள்கையை உள்வாங்கிட்டு இருக்கிறான். அவன் முழுசாக அரசியல் புரிதலோடு நிற்கிறான். அவனை நீங்கள் ஜெயிக்கவே முடியாது. நீங்கள் என்ன நினச்சாலும் ஜெயிக்கவே முடியாது. நீங்கள் வெற்றி, நான் அந்த டிஎம்கே, ஏடிஎம்கே, டிவிகே இவங்க எல்லாத்துக்கும் நான் சொல்கிறேன், நீங்கள் தாராளமாக ஜெயிச்சுக்கங்க, வெற்றி பெற்றிருக்கங்க, எங்களுக்கு பிரச்சனையே இல்லை. ஆனால் எங்களுக்கான வெற்றி நிர்ணயம் ஆயிடுச்சு. எங்களுக்கான வெற்றி தற்காலிக வெற்றி கிடையாது, நிரந்தர வெற்றி. நிரந்தரமாக எங்கள் தமிழ் தேசியம் வெற்றி பெறும். தமிழ் தேசியம் கண்டிப்பாக நாம் தமிழ் கட்சி ஜெயிக்க வைக்கும். நான் தமிழ் தேசியத்தை நம்புகிற ஆள். நான் தமிழ் தேசியத்தை உள்வாங்கினால தமிழ் தேசியத்து மேலே எனக்கு அவ்வளோ நம்பிக்கை இருக்குது. தமிழ் தேசியத்தை நான் முழுமையாக நம்புகிறேன், முழுமையாக ஏற்கிறேன். என்னோட பாட்டனோட செயல்பாடுகள், அவன் கொண்டு உருவாக்குற அந்த தமிழ் தேசியம் என்றைக்குமே சரியான நிலைப்பாட்டில் இருக்க நம்பிக்கை எனக்கு இருக்குது. என்னோட முன்னோர்களை நம்புகிறேன். கடவுள் நம்பிக்கை எனக்கு ரொம்ப அதிகம். வெற்றி தள்ளி போகுது இல்லைன்னு போகலை, எங்களுக்கு வெற்றி இருக்குது முழுமையாக. எனக்கு முழு உணவும் எனக்கு
முழு உணவும் எனக்கு. ஏன்னா எனக்கு முழு உணவு கிடைச்சா தான் நான் சேமிச்சு அதை மற்றவங்களுக்கு கொடுக்க முடியும். தற்காலிக வெற்றிக்காக நான் போய் இன்னொரு பக்கத்தில் இருக்கிறவன்ட்ட போயிட்டு ஒரு வேளை சாப்பாடுக்கு மட்டும் அவன்கிட்ட கடன் வாங்குறது, பக்கத்தில் போயிட்டு ஒரு வேளை சாப்பாடுக்கு மட்டும் எனக்கு கொடுங்க, நான் ஒரு வேளை சாப்பாடு கிடைச்சா போதும், இந்த ஒரு நாளை ஊட்டிடுவேன். எனக்கு அதெல்லாம் வேணாம். வாழ்நாள் முழுக்க நான் நல்லா வாழணும்னா வாழ்நாள் முழுக்க எனக்கான ஒரு வளம் வேணும், உணவு வேணும். அதுக்கான ஒரே போராட்டம் நான் போராடி ஜெயிக்கணும். நிற்கிறோம், களத்தில் நிற்கிறோம், நின்று ஜெயிப்போம். தமிழ் தேசியம் ஜெயிக்க நம்பிக்கை எனக்கு இருக்குது. இன்னொரு விஷயம், நிறைய நிகழ்வு நடந்துச்சுங்க. எப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். ஒரு நாள் மாலாது வீடியோவில் அப்லோட் பண்ணிக்கிட்டே போகலாம். நானே ஒரு 4 வீடியோ போட்டுட்டேன். நான் ஜஸ்ட்டு நான் கவர் பண்ணதெல்லாம் வெறும் 1%ங்க. நோன்பு திறக்கிறதுக்கு தனி ஒரு கூடாரம், கர்ப்பிணி பெண்கள் ஓய்வெடுக்கிறதுக்கு கூடாரம், தாய்மார்கள் பால் கொடுக்கறதுக்கு ஒரு கூடாரம், இரத்த தான முகாம் நடந்திருக்குங்க. இரத்த தான முகாம் நடந்திருக்கு. எங்கேயோ ஒருத்தர் ரத்தத்துக்காக இங்கேருந்து போயிருக்குங்க. என் தமிழ் ரத்தம் போயிருக்கு. எனக்கு பெருமைங்க. தண்ணீர், போதுமான அளவுக்கு தண்ணீர் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. இன்னமும் எக்ஸ்ட்ரா வச்சுருந்தாங்க. டேங்க் நான் பார்த்தேன், வச்சுருந்தாங்க. புத்தகங்கள், அறிவு சார்ந்த புத்தகங்கள், சினிமா பாட்டு சார்ந்த புத்தகங்கள், சினிமா நடிகர்கள் சார்ந்த புத்தகங்கள், வரலாறு சார்ந்த புத்தகங்கள், முன்னோர்கள் சார்ந்த புத்தகங்கள், மண்ணுக்கான புத்தகங்கள், தலைவர் பிரபாகரனோட படம் பதித்த பதாகைகள், டீஷர்ட்ஸ் எல்லாமே எனக்கு கிடச்சி. சின்ன வியாபாரிகள் சந்தோஷமாக வியாபாரம் பண்ணாங்க. சின்ன கடலை விற்கிறவங்க, தர்பூசணி விற்கிறவங்க, தண்ணி பழம் விற்கிறவங்க, சின்ன பேர் அவ்வளோ முகத்தில் சந்தோஷம். வியாபாரம், ஒரு நாள் வருமானம், இவ்வளோ கூட்டம் வருது, வாங்குவாங்க. சின்ன வியாபாரிகள் மன நெகிழ்வோட வியாபாரம் பண்ணதை நான் பார்த்தேன். ரொம்ப சந்தோஷமாக வியாபாரம் பண்ணாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு வருமானம், இவ்வளோ கூட்டம் வருது, கண்டிப்பாக தனிப்படம் வாங்குவாங்க. அவங்களுக்கு வருமானங்க. அவங்கள்ட்ட போய் நான் தமிழ் காசுலாம் கேட்கல, புரியுதுங்களா? யாரும் காசுலாம் கேட்கல. இன்னொரு நிகழ்வு, மாநாட்டுக்கு வந்தவங்க இன்க்ளூடிங் மீ, நான் வந்துட்டு போனதுக்கான செலவு நான் கொடுத்தேன். எனக்கு சாப்பாடு கொடுத்தாங்க, நைட்டு உணவு எனக்கு கொடுத்தாங்க. போகிறப்போ ரொம்ப கவனிப்பாக என்னை பார்த்துக்கிட்டாங்க. வேறு எதுவும் வேணுமா சகோ, வேறு எதுவும் தண்ணி பாட்டில் வேணுமா, பிஸ்கட் வேணுமா, டீ வேணுமான்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. நான் என்ன கூட்டிகிட்டு போனவங்க நாம் தமிழ் கட்சிக்காரங்க, சாட்சியம் தான். சரிங்களா? இது ஒரு நிகழ்வு நடந்துட்டு இருந்துச்சுங்களா? சொல்லிக்கிட்டே போகலாங்க, நிறையா இருக்குது. ஓகேங்களா? என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கவர் பண்ணுறேன். ஏன்னா நேரடியாக பார்த்தனால நான் சில அனுபவங்கள் உங்கள்கிட்ட பதிவு பண்ணுறேன். அதையும் தாண்டி நிறைய அடிப்படை தேவைகள் எல்லா விஷயமும் பண்ணியிருந்தாங்க. ஓகேங்களா? இப்போவும் சொல்கிறேங்க, 5 லட்சம் பேர் கூடியிருக்காங்கன்னு சொல்கிறாங்களே. இந்த கூட்டத்துக்கு 50,000 பேர் கூடியிருந்தாலும் சரி, 5 பேர் கூடியிருந்தாலும் சரி, கொள்கைக்காக கூடின கூட்டம், சித்தாந்தத்தை உள்வாங்கி கூடின கூட்டம், நாம் தமிழ் கட்சியோட அரசியலை புரிதலோடு பார்த்துட்டு அதை ஏற்றுக்கிட்டு வந்த கூட்டம். சரிங்களா? கருத்தியலாக, அரசியல் ரீதியாக என்ன அங்கே நடக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்த கூட்டம், பாதுகாப்பாக நம்மளால் திரும்பி போக முடியும்னு நினச்ச கூட்டம், கரெக்டாக இருக்கும், சரியாக இருக்கும், அங்கே போனால் நமக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, நம்ம போனால் ஒரு தெளிவான ஒரு விஷயங்கள் நம்மளால் கற்றுக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக வந்த கூட்டம். சரிங்களா? 5 லட்சம், 6 லட்சம், 7 லட்சம், நிறைய மாநாட்டெலாம் சொல்லுவாங்க. எங்களுக்கு இத்தனை வண்டி இவ்வளோ தூரம் நின்றுருக்கு, ரோட் ஷோக்கே இத்தனை கூட்டம் வந்துச்சு, மாநாட்டெலாம் கூட்டம் அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு. ஆனால் அந்த கூட்டம் எதற்காக வந்த கூட்டங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. அந்த கூட்டம் என்ன காரணத்துக்காக வந்த கூட்டம் இருக்குல்ல. தனி மனித முகத்தை பார்க்கறதுக்காக வந்த கூட்டமா, இல்லையா கொள்கை ரீதியாக அரசியல் புரிதோட தெளிவோட என்ன வேணும், எது தேவை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு வந்த கூட்டமா? வித்தியாசம் இருக்குது பார்த்தீங்களா? இந்த வித்தியாசம் தான் நாம் தமிழர் கட்சியை தனித்துவ கட்சியாக பார்த்துட்டு இருக்கோம். எப்போவுமே ஒரு அரசியல் மாற்று வேணும்னு நீங்கள் நினைக்கிறதெல்லாம் சரிதான், நான் முழுமையாக இருக்கிறேன். ஒரு அரசியலுக்கு மாற்று இன்னொரு அரசியல் தான். அரசியலோட முக்கிய அடித்தளமே கொள்கை தான். கொள்கை இருந்தால் மட்டும்தான் அந்த தலைவன் சரியாக செயல்பட முடியும், அந்த தலைமைக்கு கீழே உள்ள பொறுப்பாளர்கள் கரெக்டாக இருக்க முடியும். கொள்கை ரொம்ப முக்கியம். நான் என்னோட வயசில் நான் பார்த்தனால நான் சொல்கிறேன். சரிங்களா? திராவிடம், தமிழ் தேசியம் கொள்கைகள் இருக்குது பார்த்தீங்களா? எப்போவுமே திராவிடத்துக்கு நம்ம மாற்று வேணும், திராவிடத்துக்கு ஒரு மாற்று சித்தாந்தம் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்கோ தமிழ் தேசியம் தான் இருக்குது. அதுதான் நம்ம மாற்றாக பார்க்க முடியும். ரெண்டையும் ஒன்றா சேர்த்து நம்ம அது குழப்பத்தில் கொண்டு போய் நம்ம நிப்பாட்டிட முடியாது. அது ஒரு குழப்பம் தான், மாற்று கிடையாது. இதை கூட எங்கள் ஏரியா பசங்கள்ட்ட நான் சொல்லியிருந்தேன். விஜய் அவர்கள் எந்த இடத்துல நம்ம மாற்று நம்ம ஏற்றுக்க முடியும்? நீங்கள் சொல்லுங்கள், காணொலி பார்க்கக்கூடிய நீங்கள் சொல்லுங்கள். அவர் நல்லவராக இருந்துட்டு போகிறார், வல்லவராக இருந்துட்டு போகிறார், எனக்கு அது பிரச்சனை இல்லை. அரசியல் ரீதியாக என்னோடய நாட்டை ஆளணும், என்னோடய மண்ணை ஆளணும், என்னோடய மக்கள் ஆளணும், என்னை ஆளணும் அப்படின்னா சரியான ஒரு தெளிவான கண்ணோட்டம் இருக்கணும், தெளிவான சிந்தனை இருக்கணும். அது எல்லாமே அந்த கொள்கையை சுற்றி தான் இருக்கும். கொள்கை சரியாக இருந்தால் மட்டும்தான் உங்களால் அரசியல் பண்ண முடியும், அரசியல் நிலைச்சிருக்கும். நாம் தமிழர் கட்சி 16 ஆண்டு காலம் தனித்துவமாக மக்களோட செல்வாக்க கொஞ்சம் கொஞ்சமாக பெருகிக்கிட்டே வர்றதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? சீமானவர்கள் உழைப்பு மட்டும் இல்லைங்க, கொள்கையில் மனுஷன் தெளிவாக இருக்காங்க, கட்சி தெளிவாக இருக்குது, அந்த கொள்கையில் இருக்கிறவங்க ரொம்ப தெளிவாக புரிதலோடு நடந்திருக்காங்க. இது ஒரே ஒரு காரணம் தான் நாம் தமிழர் கட்சி இன்றளவும் தமிழ்நாட்டில் உறுதியாக நிற்கிறது காரணம். இந்த மாநாடு நடத்துறது சாதாரண விஷயம் இல்லை. எல்லா கட்சியும் மாநாடு நடத்த முடியும். மிகப்பெரிய அளவில் பொருள் செலவு, மிகப்பெரிய ஆள் செலவு, ஆட்களை கூட்டணும், வர வைக்கணும், இது எல்லாமே நடக்கும். ஆனால் இந்த தமிழ் தேசியம் பொறுத்த வரைக்கும் கூட்டின கூட்டம் எல்லாமே கொள்கைக்காக கூட்டின கூட்டங்க.
இதனால தான் நாம் தமிழ் கட்சி மாற்று நாங்கள் எல்லாமே நினைக்கிறோம். தமிழ் தேசியவாதியான நானும் அதைத்தான் நினைக்கிறேன். நாம் தமிழ் கட்சி ஒரு மாற்று. ஏன்னா திராவிடங்கிற ஒரு கொள்கை சொல்கிறாங்களா, அதை நோக்கி 2 திராவிட கட்சிகள் இருக்காங்க. அவங்க ஆண்டுட்டாங்க. அவங்கனால தமிழ்நாட்டுக்கு நல்லது பண்ணுவோம், நல்லது பண்ணாங்களும் சரி, கெட்டது பண்ணாலும் சரி. ஆனால் அவங்க ஆண்டுட்டாங்க. எனக்கு இதுலேருந்து ஒரு மாற்று வேணும். உங்களை மாதிரி தான் நானும் நினைக்கிறேன். காணொலி பார்க்கக்கூடிய உங்களை மாதிரி தான் நானும் நினைக்கிறேன். எனக்கு ஒரு மாற்று வேணும்னு நினைக்கிறேன். மாற்றுனா என்ன மாற்று? அரசியலே மாறணுங்க. திராவிடத்துலேருந்து இன்னொரு புதுசாக திராவிடத்துலேருந்து வர கட்சி நம்ம மாற்றா ஏங்க? அதுக்கு தான் ஆல்ரெடி 2 கட்சிகள் இருக்குது. திராவிட கட்சிகள் 2 பெருங்கட்சிகள் இருக்காங்களே. நம்ம அதுவே நம்ம எடுத்துகிட்டு போகலாமே. என்னை சிரிக்க வச்சார், என்னை வந்து மகிழ்விச்சார், எனக்கு ஒரு பொழுதுபோக்கு கொடுத்தாரு, நான் ஸ்க்ரீனில் அவரை பார்த்துருக்கேன், ரொம்ப நல்லவராக இருக்கார், நல்லவராக தெரிகிறார் அப்படிங்கிறதுக்காக நான் ஓட்டு போட முடியாது. ஏன்னா அந்த ஓட்டுங்கிறது என்னோட முன்னோர் பல பேர் உயிர் தியாகம் பண்ணியிருக்காங்க. பண்ணையாரத்துலேருந்து மீட்கிறாங்க. மக்களாட்சி கொண்டு வரதுக்கு எத்தனை பேர் செத்துருக்காங்க தெரியுமா? எத்தனை பேர் உயிர் தியாகம் பண்ணியிருக்காங்க தெரியுமா? இந்த ஓட்டு உரிமை சாதாரண உரிமையாக? சுதந்திர போராட்டம் சாதாரணமாக நம்ம கிடச்சிருச்சா? அதுலேருந்து மக்களாட்சி மலர்ந்துருக்குல்ல. அந்த மலர்ச்சியிலேருந்து நம்ம கிடைக்கப்பட்ட இந்த ஓட்டுங்கிற அந்த அழகான ஒரு பூவை சரியான முறையில் பயன்படுத்தினா தான் இந்த பூ அழகாக இருக்கும். அந்த மாதிரி தானே அரசியல் புரிதோடு நீங்கள் வாக்கு செலுத்துங்க. என் மக்கள்கிட்ட நான் தான் சொல்ல முடியும். உங்கள் வீட்டு பையனை நான் சொல்லக்கூடிய விஷயம் அதுதான். நீங்கள் ரசிக்கிறேன், ரொம்ப நல்லவராக தெரிகிறாரு, எல்லாருக்கும் தெரிஞ்சவர் அப்படிங்கிறதுக்காகலாம் நீங்கள் வந்து அரசியலை கொண்டு போய் கையில் கொடுக்க முடியாது. அது ஒரு தப்பான ஒரு நோக்கம். ஆனால் நீங்கள் இதுக்கு முன்னாடி அரசியல் ரீதியாக அவர் என்ன செயல்பாடு எடுத்திருக்காரு, கட்சி ரீதியாக அவர் என்ன செயல்பாடு எடுத்திருக்காரு, முன் அனுபவங்கள் என்ன? இப்போ நீங்கள் ஒரு நிறுவனம் வச்சுருக்கீங்க. ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டாக சொல்கிறேன். ஒரு நிறுவனம் நடத்துகிறீங்க, புதுசாக ஒரு கம்பெனி உருவாக்குறீங்க. அந்த கம்பெனிக்கு வந்து நீங்கள் ஒரு சிஓவாக இருக்கீங்க. உங்களுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஃபோக்கஸ் பண்ணி கவனமாக வைக்கிறதுக்கு ஒரு மேனேஜர் தேவைப்படுறாரு. எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு மேனேஜர் தேவைப்படுறாரு. அந்த மேனேஜராக வரவர் அனுபவசாலியாக இருக்குன்னு நினைப்பீங்களா? இல்லை புதுசாக நான் முடிச்சிருக்கேன், மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கேன், நான் மார்க்கெட்டிங் லெவலில் நான் படிச்சிருக்கேன், நல்ல படிப்பறிவு இருக்குது, அதனால் என்னை எடுத்துக்கங்கன்னு சொல்லி அனுபவம் இல்லாத படிப்பறிவு மட்டுமே வச்சு நீங்கள் கம்பெனியோட மெயின் மேனேஜராக மாற்றுவீங்களா? அப்போ நீங்கள் அடிப்படையாக அவர் அனுபவ அறிவு இருக்குன்னு நினைப்பீங்களா? காமனாக தான் நினைப்போம். கம்பெனி இன்டர்வியூ போனால் முதல்ல எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தான் நீங்கள் முன்னுரிமை இந்த தமிழ்நாடு கொடுக்குது. எல்லா கம்பெனியும் முன்னுரிமை கொடுக்கறதுக்கு காரணம் அவனுக்கு ஒரு அனுபவம் இருக்குது, ஆல்ரெடி ஒரு நிறுவனத்தில் வேலை பார்த்துருக்கான், அவனால் ஃபேஸ் பண்ண முடியுங்கிறது இருக்குது. ஒரு நிறுவனத்திலேயே நம்ம அவனுக்கு முன் அனுபவம் இருக்கான்னு பார்க்குறோம். அரசியலுங்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்க. உங்கள் வாழ்க்கை, என் வாழ்க்கை, என்னோட குடும்ப வாழ்க்கை, இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உங்களோட குடும்ப வாழ்க்கை எல்லாத்தையும் நிர்ணயம் பண்ணுறது அரசியல். அந்த அரசியலில் நடத்தக்கூடிய ஒரு நபர் அந்தளவுக்கு ஒரு அனுபவசாலியாக இருக்கணும். ஒவ்வொரு மாவட்டத்தில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். எந்தெந்த தொகுதியில் எந்தெந்த மக்கள் இருக்காங்க, எந்தெந்த குடிமக்கள் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும். இயற்கை வளம் நமக்கு எது வரைக்கும் இருக்குது, நம்ம எல்லை எது வரைக்கும் இருக்குது, நம்மளோட கலைகள் கட்டடக்கலைகள் எது வரைக்கும் இருக்குது, கட்டடக்கலைக்கு எந்த அளவுக்கு கொண்டு போய் சேர்த்துருக்கோம். இப்போ ஜிடிபி உயர்ந்துங்கிறாங்க. எந்தெந்த செக்டரில் ஜிடிபி உயர்ந்திருக்கு, தமிழ்நாட்டோட பொருளாதார வச்சு எந்த அளவுக்கு உயர்ந்திருக்குது, எங்கெங்கே கடன் அதிகமாக இருக்குது, இந்த கடன் ஏன் உருவாச்சு, போக்குவரத்து துறையில் கடன் இருந்தால் அது ஏன் உருவாச்சு, மின் இணைப்பு துறையில் கடன் ஏன் உருவாச்சு, ஏன் மதுவால் மட்டுமே இந்த நாட்டை நடத்த முடியுது, மாற்று பொருளாதார அரசியல் ஏன் போகாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம், இது இந்த பிரச்சனை எங்கே உருவாகுது, ஏன் இந்த கட்சிகள் இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கலாம் அப்படிங்கிற எல்லா தெளிவுமே இருக்கணுங்க. தெளிவுகள் இருந்தால் தான் நம்ம ஆடுறதுக்கான எல்லா உரிமையும் அவருக்கு கிடைக்கும். அவருக்கு அப்போ தானே தெரியும். ஒரு தொலைநோக்கு தெளிவான பார்வை இருந்தால் தானே புரிஞ்சுக்க முடியும், தெரியும் என்ன பண்ணணும் அப்படின்னு தெரியும். எந்த ஒரு அனுபவமே இல்லாமல் தூக்கி கொண்டு வந்து மெயின் மேனேஜராக போட்டோம்னா கம்பெனி ப்ராஃபிட் எடுக்குமா, கம்பெனி வளருமா, க்ரோத் ஆகுமா, கீழே உள்ள எம்ப்ளாயி வளருவானா, மேனேஜ்மெண்ட் க்ரோத் ஆகுமா, ப்ராடக்ட் மக்கள்கிட்ட போய் சேருமா? கான்செப்டே புரியல. சாதாரண ஒரு சின்ன ஒரு யூடியூபராக இருந்துக்கிட்டு அரசியல் பேசுகிறேன் நானே இந்த அளவுக்கு யோசிக்கும் பொழுது பல ஆண்டு காலமாக வாக்கு செலுத்துகிற மக்கள் ஏன் யோசிக்க மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல. என்னை விட கஷ்டப்படுறவங்க இருக்காங்க, என்னை விட இருக்க இடம் இல்லாமல் இருக்காங்க, சாப்பாடு இல்லாமல் இருக்காங்க, படிக்க முடியாமல் படிப்பு வசதி இல்லாமல் இருக்காங்க, வேலைவாய்ப்பு இல்லாமல் இருக்காங்க. ஏன் அந்த இளைஞர்கள்லாம் அந்த அரசியலை பற்றி யோசிக்க மாட்டேங்கிறாங்கன்னு எனக்கு புரியல. எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. விஜய் அவர்களை நீங்கள் ஆதரவு தெரியுங்க, தாராளமாக தெரியுங்க. அவர் வந்து அரசியல் ரீதியாக வரட்டுங்க, மக்களோட நிற்கட்டும். இப்போ கூட பேசுனதை கூட நான் கவனித்தேன். கண்டிப்பாக வந்து சிஎம் ஆனதுக்கப்புறம் மக்களை சந்திக்கிற மாதிரி பேசினார்னு நினைக்கிறேன். அப்படி தான் பேசினார். கண்டிப்பாக சட்டசபைகளில் உள்ளே போனோடனே ஒவ்வொரு கிராமந்தோறும் நான் வந்து நிற்பேன். சார் நீங்கள் எலெக்ஷனுக்கு முன்னாடி வாங்க, வந்து மக்களை பாருங்கள், ஒவ்வொரு தொகுதி ரீதியாக போங்க. அதுதான் நான் சொல்கிறேன். என்னோடய மக்கள்கிட்ட நான் அதுதான் சொல்ல முடியும். எப்போவுமே மாற்று அரசியல் வேணும்னு நினைக்கிற மக்களை பார்த்து நான் சொல்லக்கூடிய விஷயம், மாற்று அரசியல் வேணும்னா அதற்கு இன்னொரு அரசியல், புது அரசியல் தான் மாற்றாக இருக்குமே தவிர, நீங்கள் மாற்றுன்னு நினைக்கிற அரசியலேருந்து ஒரு கட்சி பிரிஞ்சு வந்து அந்த கொள்கையை எடுக்கிறவங்க மாற்று கிடையாது. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, ஓகேங்களா? மாற்று அரசியல் வேணும்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு அந்த கட்சியோட கொள்கைக்கு என்ன எதிராக என்ன கொள்கை இருக்கோ அதுதான் மாற்று. அதை புரிஞ்சு என்னோடய தமிழ் சமூகம் நடந்துக்கங்க. ஏன்னா இந்த மாநாடுங்கிறது முக்கியமாக என்ன வலியுறுத்துதுன்னா, தமிழ் தேசியம் அத்தியாவசிய தேவைன்னு 5 லட்சம் மக்கள் உணர்ந்திருக்காங்க. நீங்களும் நிறைய பேர் வர முடியாமல் இருந்திருப்பீங்க, வர முடியாத காலநிலை சூழ்நிலை எல்லாமே அமைஞ்சிருக்கும். ஆனால் எல்லாம் உங்கள் கூட இருக்கிற மக்கள் தான் உணர்றாங்க. மாற்று அரசியலாம் இதுதான் உணர்றாங்க. அதை நீங்களும் கவனிங்க. நாம் தமிழ் கட்சியை நீங்கள் ஆதரிங்கன்னு நான் சொல்லலைங்க. தமிழ் தேசியத்தை உற்று நோக்குங்க, தமிழ் தேசியத்தை உள்வாங்குங்க. அதோட நோக்கங்கள், அதோட எதிர்கால கனவுகள், சிந்தனைகள், செயல்பாடுகள் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துட்டு ஓட்டு போடுங்கன்னு தான் நான் சொல்கிறேன். நான் நாம் தமிழ் கட்சியை நம்புறவில்லைங்க, தமிழ் தேசியத்தை நம்புகிறேன், தலைவர் பிரபாகரனை நம்புகிறேன். அந்த ரெண்டு மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான்களை நாம் தமிழ் கட்சி கையில் எடுத்துருக்கேன்னா நாம் தமிழ் கட்சியை நான் நம்புகிறேன்.
எடுத்தோன்னே நாம் தமிழ் கட்சியை பார்க்கல, தமிழ் தேசியத்தை பார்த்தேன், அடுத்து பிரபாகரனை பார்த்தேன், அப்புறம் தான் நான் சீமானை பார்த்தேன். இந்த 2 பேரை பார்க்கும்போது எனக்கு இது 2யுமே உள்வாங்கின ஒருத்தர் தான் எனக்கு கணக்கு தெரிஞ்சார், அது சீமான் அவர்கள். இப்போ விஜய் அவர்கள் தமிழ் தேசியத்துக்கு ஆதரவாக என்ன பண்ணாருன்னு தெரிஞ்சுக்க முடியல என்னால். என்னோட நண்பர்கள்ட்டையும் நான் அதுதான் நான் கேட்டேன். இந்த மாதிரி நிகழ்வுகள் இருக்குது. இப்போ டாபிக் வேறு பக்கத்து மாறி போயிட்டுருக்கு. மாநாடு ரொம்ப சிறப்பாக நடந்துருந்துச்சு. அதை நடத்துறதுக்கு நிறையா பேர் உதவி பண்ணியிருக்கீங்க. பண ரீதியாக உதவி பண்ணியிருக்கீங்க, செயல் ரீதியாக உதவி பண்ணியிருக்கீங்க. நாற்காலிகள் எடுத்து போட்ட எல்லா காணொலிகளும் நான் பார்த்தேன். சுற்றுச்சூழல் பாசறை, பாதுகாப்பு பாசறை, இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மெனக்கெட்டு கண்டிப்பாக நல்லபடியாக நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப கவனமாக நடத்தினது தான் அந்த மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு. இவங்க இல்லாமல் கண்டிப்பாக நடந்திருக்காது. முக்கியமாக தமிழ் மக்கள் இல்லாமல் நடந்திருக்காது. தமிழ் தேசியத்தை உள்வாங்கின மக்கள் நடந்திருக்காது. தமிழ் மக்கள் மட்டும் இல்லாமல் பிற மொழி மக்கள், தமிழ் தேசிய வளர்ந்து நினைக்கக்கூடிய நல் உள்ளங்கள், அவங்க இல்லாமல் நடந்திருக்காது. இது எல்லாமே இந்த மாநாடு வெற்றி பெற்றதுக்கு எல்லா காரணமும் தமிழ் மக்களுக்கு தான் போய் சேரும். ஏன்னா அவங்களோட ஆசீர்வாதத்தில் தான் இந்த மாநாடு இவ்வளோ பெரிய நல்லதாக நடந்து முடிஞ்சிருக்கு. இது வந்து ஒரு கட்சி சார்ந்த மாநாடு மட்டும் நினைக்காதீங்க, தயவு செஞ்சு நினைக்காதீங்க. ஒரு தமிழ் தேசியத்துக்கான மாநாடு. ஏன்னா இப்போ ஒரு கட்சி சார்ந்த மாநாடுனா நீங்கள் அந்த கட்சி தலைவர்களோட புகைப்படம் தான் உங்களால் பார்க்க முடியும். ஆனால் இந்த மாநாட்டில் தலைவரோட புகைப்படத்தை விட தமிழ் தேசியத்துக்கு முன்னோடியாக யார் இருந்தாங்க, தமிழுக்கு முன்னோடியாக யார் இருந்தாங்க, தமிழை யாரெல்லாம் வளர்த்தான், தமிழை யாரெல்லாம் உள்வாங்கினான், தமிழுக்காக யாரெல்லாம் உயிரை விட்டான், தமிழ் நாட்டுக்காக யாரெல்லாம் உயிரை விட்டான் அப்படிங்கிறத சொல்கிறதாங்க அந்த மாநாடு. அந்த மாநாடோட வெற்றி அதுதான். அதுதான் முக்கியமாக இருந்துச்சு. பிரபாகரன் ஐயாவை நீங்கள் எல்லா பதாகைகளையும் பார்க்க முடியும், சீமான் அண்ணனை ஒவ்வொரு மீட்டிங்லையும் பார்க்க முடியும். ஆனால் இந்த சுற்றி இருந்த கூட பதாகைகள் உங்களால் இந்த முகங்களை உங்களால் பார்க்கவே முடியாது. கட்டடக்கலைகளில் உங்களால் கோவில் கட்டடக்கலைகளை எத்தனை சிலைகள் நம்ம பார்த்துருவோம், ஆனால் அங்கே பார்க்க முடிஞ்சு. காணொலி மூலமாக உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்ச தயவு செஞ்சு அந்த புகைப்படங்களை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. நம்ம முன்னோர்கள் யார், நம்ம என்னவா இருந்தோம், நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க, நாயன்மார்கள் யார், மொழிப்போர் தியாகிகள் யார், ஈழத்தில் போராடின போராளிகள் யார், போர் வீரர்கள் யார், முதலாம் தமிழ்ச்சங்கம், 2ஆம் தமிழ்ச்சங்கம், கடைச்சங்கம், இதெல்லாம் நடத்தினவங்க யார், போர் புரிஞ்சவங்க யார், சுதந்திரக்காக பாடுபட்டவங்க யார், எல்லாமே உங்களால் தெரிஞ்சுக்க முடியுங்க. அப்படிப்பட்ட ஒரு மாநாடு தான் இந்த மாநாடு. இது நாம் தமிழ் கட்சி மாநாடே கிடையாது. இது தமிழ் தேசியத்துக்கான மாநாடு, தமிழ் மக்களுக்கான மாநாடு, தமிழ் நாட்டுக்கான மாநாட்டை நான் பார்க்குறேன். ஏன்னா நான் என்னெல்லாம் பார்க்கணுமோ அது எல்லாமே அங்கே இருந்துச்சு. நான் சீமானை மட்டும் நாங்கள் பார்க்கலங்க, பிரபாகரன் ஐயாவை பார்த்தேன். பிரபாகரன் ஐயாவோட துணை நின்று போராடிய போர் வீரர்களை நான் பார்த்தேன். பதாகைகளை என்னோட முன்னர்களை பார்த்தேன், 63 நாயன்மார்களை பார்த்தேன், கடவுள்களை பார்த்தேன், மன்னர்களை பார்த்தேன், பேர் அரசர்களை பார்த்தேன், உயிர் தியாகமான தியாகிகள் பார்த்தேன், என் மொழிக்காக செத்தவங்களை பார்த்தேன். என் மொழிக்காக செத்துருக்காங்க, தமிழ் மொழிக்காக செத்துருக்கான், என் முன்னோர் செத்துருக்கான். வாவு சிதம்பரம் பிள்ளை அவரெல்லாம் கடவுள் மாதிரிங்க. நாட்டுக்காக தன்னோட சொத்து பத்தை விற்று செக்கில் மனுஷன் செக்கிழுத்துருக்கான். அவரை நாங்கள் பார்த்தேன். நான் மட்டும் பார்க்கலங்க, 5 லட்சம் மக்கள் அங்கே பார்த்துருக்கான். நான் வேணால் சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன், மக்கள் எல்லாருமே அரசியல் புரிதலையும் தாண்டி அந்த 560 பேர்த்தையும் பார்த்துட்டு போயிருப்பான். இவெல்லாம் நம்ம முன்னோர்றாடே, இவன் இருந்த நாட்டில் தானே நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம், இவன் எவ்வளோ வீரமாக இருந்திருக்கான் பாரு, நம்ம ஏன்டா இந்த சிந்திக்காமல் இருக்கிறோம். அரசியல் அவ்வளோ முக்கியம்டா வாழ்க்கைக்கு, அரசியல் இல்லாமல் நம்ம இல்லைடா, அரசியல் தாண்டா நம்ம வாழ்க்கையை நிர்ணயிக்குது. செத்தாலும் அரசு கொடுத்தா தாண்டா அவன் செத்துட்டாங்கிற ப்ரூஃபே கிடைக்கும். நீ நான் வேலைக்கு போகணும்னா அரசு ப்ரூஃப் கொடுக்குறேன்டா, நான் டிகிரி முடிச்சேங்கிற அரசு அங்கீகரிக்கணும். அப்படிப்பட்ட இடத்துல அரசு இருக்குது. எல்லாமே அரசியல் சுற்றி தான் நம்ம வாழ்க்கையே இருக்குது. வாழ்க்கை மற்றும் எதிர்காலமே அரசியல் நோக்கி தான் இருக்குது. அரசு நினச்சா கனிமங்களை காப்பாற்றலாம், அரசு நினச்சா ஆறுகள் குளங்கள் எல்லாத்தையும் தூர்வாரலாம், சுற்றுச்சூழலை பாதுகாப்பாக வச்சுக்கலாம், காடுகளை அழிக்காமல் வச்சுக்கலாம். இது எல்லாமே அரசு நினச்சா பண்ண முடியும். அப்பேற்பட்ட இடம் தான் அரசு. அந்த அரசியல் தான் அரசியல். அந்த அரசியல் நிர்வகிக்க நினைக்கக்கூடியவங்க, ஆளுநர் நினைக்கக்கூடியவங்க, மக்கள் நடக்கிற அரசியல்வாதிகள், அவங்க தான் அரசியல்வாதிகள். அந்தளவுக்கு அரசு ரொம்ப முக்கியம், அரசியல் ரொம்ப முக்கியம். அதனால் கவனித்து சிந்திச்சு நம்ம ஓட்டு போகணுங்கிறத நான் இந்த காணொலி மூலமாக சொல்கிறேன். ஏகப்பட்ட நிகழ்வுகள்ங்க, ரொம்ப சுவாரஸ்யமான நிகழ்வு நடந்திருக்கு. நான் நிறையா விஷயங்கள் நான் கடந்து போயிட்டேன். நான் சொன்னதெல்லாம் வெறும் 0.0001% தான், ஓகேங்களா. பல கருத்துக்கள் சொல்லிக்கிட்டே போகலாம், பல நிகழ்வுகள் சொல்லிகிட்டே போகலாம். நிறைய நிகழ்வுகள், சின்ன சின்ன குழந்தைங்க குப்பை எடுத்து போகிறாங்க, சேரை ஒதுங்க வைக்கிறாங்க, ஒரு சேர் உடையில, ஒருத்தர் கரண்ட் கம்பியில் ஏறல, பதாகைகளை ஏறி கை காட்டலை. எல்லாமே ஒரு மாற்றுங்க. நாம் தமிழ் கட்சி நடத்திய இந்த மக்களின் மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாட்டில் நடந்த எல்லாமே மாற்று தான். எல்லாமே மக்களுக்கு போய் சேர வேண்டிய விஷயங்கள் தான். அப்படிப்பட்ட நிகழ்வு தான் இது எல்லாமே. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா காணொலி மூலமாக இதை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வருத்தப்பட்டிருப்பீங்க. உங்கள் வருத்தம் உண்மையிலே நீங்கள் வருத்தப்படணும். ஏன்னா அப்பேற்பட்ட ஒரு மாநாடுங்க, ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. என்னோட முதல் அனுபவமே எனக்கு மிகப்பெரிய ஒரு அனுபவமாக இருந்திருக்கு. நான் என்னெல்லாம் பார்த்து ரசிக்கணுமோ, என்னோட அறிவை தாண்டி என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அது எல்லாமே நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன். முக்கியமாக என்னோட முன்னோர்களை தெரிஞ்சுக்கிட்டேன். என்னோட முன்னோர்களை காட்டினதுக்கும் என் மொழி சார்ந்த மக்களை காட்டினதுக்கும், என் மொழி சார்ந்து என்னோட இனம் சார்ந்து போராடிய என்னோட பாட்டன், முப்பாட்டன், பேரரசன், அரசன், போர் வீரன், படைத்தளபதி, கடவுளுக்கு நிகராக கடவுளோட தொடர்பில் இருந்தவங்க, என்னோட தமிழ் தொண்டாற்றினவங்க எல்லாரையும் காமிச்ச நாம் தமிழ் கட்சிக்கு நான் மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன்.
நீங்கள் அந்த விஷயங்கள் முன்னெடுக்கலைன்னா நான் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடியாமல் இருக்கும். அதுக்கு நான் மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். இதை ஒருங்கிணைத்த முக்கியமான கட்சி பொறுப்பாளர்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி, மனசார நன்றி சொல்கிறேன். அண்ணன் சீமான் அவர்கள் எடுத்த இந்த முடிவு, இந்த நடவடிக்கை ரொம்ப சரியானது. சரியான நேரத்தில் சரியான காலத்தில் நடந்திருக்குது. கண்டிப்பாக மக்கள் விரும்புகிறாங்க. சாதாரணமாக நினைக்காதீங்க நாம் தமிழ் கட்சி இந்த மாதிரி இருக்குன்னு நினைக்காதீங்க. நாம் தமிழ் கட்சி சாதாரண கட்சியில் தமிழ் தேசியத்தை உள்வாங்கின கட்சி, தமிழ் தேசியம். சரிங்களா? தமிழ் மண்ணுக்கான அரசியல் தான் தமிழ் தேசியம். அப்படிப்பட்ட கொள்கையும் சித்தாந்தத்தையும் உள்வாங்கின ஒரு கட்சி நாம் தமிழ் கட்சி. இது இனிமேல் இதை யாரும் சாதாரணமாக எடை போட முடியாது. ஏன்னா அப்பேற்பட்ட ஒரு மக்களோட பங்களிப்பு, மக்கள் ஆர்வமாக கலந்துக்கிட்ட எல்லா நிகழ்வும் நடந்திருக்குங்க. நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். அந்தளவுக்கு வியப்பில் ஆழ்த்திய மாநாடு தான் மாற்றத்தை விரும்ப மக்களின் மாநாடு. ஹேட்ஸ் ஆஃப். நான் உங்கள் எல்லாருக்குமே நான் கை கூப்பி நன்றி சொல்லிக்கிறேன். ரொம்ப அருமையாக இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அரசியலையும் தாண்டி என்னோடய தமிழ் மொழிக்கான வரலாறையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதற்கு ஏற்பாடு பண்ண நாம் தமிழ் கட்சிக்கும் கட்சி பொறுப்பாளர்கள், அந்த திடலை அமைச்ச எல்லாருக்குமே கை கூப்பி நன்றி சொல்லிக்கிறேன். ரொம்ப நன்றி. மீண்டும் இன்னொரு அரசியல் காணொலியில் உங்களை நான் சந்திக்கும் முறை உங்கள்கிட்ட விடைபெறுவது உங்கள் கார்த்திக். வாழ்க தமிழ். தமிழ் தேசியம் வென்றுச்சுங்க. வேறு என்ன சொல்லணும்? தமிழ் தேசியம் ஜெயிச்சிருச்சு, வெற்றி பெற்றுச்சு. நான் அரியணை மட்டும்தான் ஏறணும். மக்கள் மனசில் அரியணை ஏறிடுச்சு. மக்கள் எல்லாருமே தன்னோட மனசில் கிரீடம் வச்சு உட்கார வச்சிட்டாங்க தமிழ் தேசியத்தை. இனி நம்ம சட்டசபையில் தான் பார்க்கணும். கண்டிப்பாக 2026 நம்ம பார்க்க போகிறோம். உங்களை மாதிரி நானும் காத்துக்கிட்டு இருக்கேன் முடிவுக்காக, சட்டமன்ற தேர்தல் முடிவுக்காக. மீண்டும் சந்திக்கலாம். வாழ்க தமிழ்.